வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிமுகவிலிருந்து முக்கிய அமைச்சரும் சொல்லலாம், முன்னாள் எம்பின்னு சொல்லுங்க. அதிரடியை பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு விலகி இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அது அவர் கூட முக்கிய எம்எல்ஏகள்லாம் கூட வராங்க. ஒரு பட்டாளத்தே கூட்டுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவில் ஒரு 500லேருந்து 6000 தொண்டர்கள் இணைய போகிறதா தகவல் வந்திருக்குங்க. அது என்ன எது யார் யார் அதிமுக விட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இந்த அரசியல் வந்தாலே இதுதாங்க, கட்சி விட்டு கட்சி மாறுன்றது ரொம்ப இயல்பாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் எம்பின்னு சொல்லுங்க மைத்ரன் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அதிமுக விட்டு விலகி நம்ம மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலே நேரிலே சந்தித்து தலைமையில் இணைஞ்சிருக்காருங்க. அவர் தலைமையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இது ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய எம்எல்ஏகள் இப்போ அதிமுகலேருந்து விலகி கண்டிப்பாக திமுகவுக்கு வருவாங்க, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது அதிமுக சார்பில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லாங்க. என்ன காரணம் மைத்ரன் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, அதிமுக மதவாத கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதாவது பாஜக கூட கூட்டணி சேர்ந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் நான் கட்சி விட்டு வந்தேன். கண்டிப்பாக திமுகவில் எனக்கு முக்கிய பொறுப்பு தரப்போகிறான்னு சொன்னாங்க. நான் மக்களோட பணி கண்டிப்பாக திமுகவில் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு முக்கிய முன்னாள் எம்பிங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி இருந்தார், அவரு போயிட்டு இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காருன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. கண்டிப்பாக அதிமுக தரப்பில் நிறைய எதிர்ப்பு வந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் திமுகவிலிருந்து நிறைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் தூக்கிங்களா, நான் இங்கேருந்து கூட உங்கள் இடத்துல உங்கள் அணிலேருந்து கூட நான் தூக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா யார் கூட சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு கட்சியில் இணைய சொல்லி. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா இந்த அரசியலில் பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப முடியாதுங்க, கட்சி விட்டு கட்சி மாறிட்டே இருப்பாங்க. ஏன்னா சேகர் பாபு, செந்தில் பாலாஜிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவில் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அவங்களே முன்னே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தவங்க தான், அமைச்சராக இருந்தவங்க தான் இப்போ திமுகவில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல் பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறது நம்ப முடியாதுங்க, யார் எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ டிவிகே கிட்ட, அது ஆதார்ஜுன், ஆல்ரெடி ஆதார்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார், அந்த கட்சியில் இருந்த ஆதார்ஜுன் தான் டிவிகேக்கு மாறி இருக்காரு. இப்போ அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்க நம்ம திருமாவளவன் அவர்களை டிவிகேக்கு கூப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நிறைய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கிட்ட வரதாங்க தெரியும் அரசியலோட களம் எந்த அளவுக்கு சூடு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சோகத்தில் இருப்பாருங்க. ஏன்னா கட்சி விட்டு ஒவ்வொருத்தராக போயின்னு இருந்தால் நிலைமை என்ன, 2026 தேர்தலில் ஆட்சி பிடிக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி நடக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகலேருந்து இப்போ திமுகவில் ஒரு எம்பி மாறி இருக்கார், அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.